வணக்கம் நண்பர்களே. ஒரு பெண் உலகத்தை பார்க்க இரண்டு கண்கள் மட்டும் போதாது. அவளை உண்மையாக பார்க்க ஒரே ஒரு நல்ல மனசு போதும். மதுரை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அதிகாலையில் பனித்துளிகள் இன்னும் புல்லின் நுனியில் ஒட்டி கொண்டிருந்தன. அந்த கிராமத்தின் கடைசி வீட்டில் வாழ்ந்தாள் மீனா. வயது 23. அவளுடைய முகத்தை பார்த்தவுடன் யாரும் முதலில் கவனிப்பது அவளுடைய சிரிப்பு இல்லை, அவளுடைய இரண்டு கண்கள், பெரிய கருவிழிகள். அதில் எப்போதும் ஒரு சின்ன சோகம், ஆனால் அதே கண்களில் யாரையும் ஆறுதல் சொல்லும் ஒரு அமைதியும் இருந்தது. கிராமத்தில் பலர் சொல்வார்கள், மீனா பேசுறதை விட அவள் கண்களே அதிகமாக பேசுது. அவள் ஒரு தையல் கடையில் வேலை செய்தாள். காலை 8 மணிக்கு சென்று இரவு 7 மணிக்கு தான் வீடு திரும்புவாள். அந்த சம்பளத்தில் தான் அவளுடைய வயதான அம்மா லக்ஷ்மிக்கும் பள்ளியில் படிக்கும் தம்பி கார்த்திக்கும் உணவு, மருந்து, படிப்பு எல்லாமே. ஒரு நாள் தையல் கடைக்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் பெயர் ஆதி. ஒரு பள்ளி ஆசிரியர். கிழிந்த பள்ளி மாணவர்களின் யூனிஃபார்மை தைக்க கொண்டு வந்திருந்தான். அப்போது முதல் முறையாக ஆதியும் மீனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒரு நொடி. வார்த்தைகள் இல்லை, ஆனால் அந்த இரண்டு கண்கள் ஏதோ சொல்லிவிட்டது. அடுத்த வாரம் மீண்டும் வந்தான் ஆதி. இந்த முறை துணி எதுவும் இல்லை. அக்கா, பட்டன் கொஞ்சம் தைக்கணும் என்று சிரித்தான். மீனா சிரித்தான். இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களா? பட்டனுக்காக இல்லை என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக நின்றான். இங்கே வரணும்னு தோணுச்சு. மீனா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுடைய கண்கள் முதல் முறையாக வெட்கப்பட்டன. அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு காரணம், சட்டை, பை, துணி, பட்டம் எதையாவது எடுத்துக்கொண்டு வந்து விடுவான். கடை முதலாளியே சிரித்தார். தம்பி, உங்கள் வீட்டில் எல்லா துணியும் இங்கே தான் கிழியுதா? ஆதி சிரித்தான். மீனா மட்டும் தலையை குனிந்தாள். நாட்கள் கடந்தன. ஒரு மாலை மழை. மின்சாரம் போயிருந்தது. கடை மூடப்பட்டது. மீனா குடை இல்லாமல் வெளியே நின்றாள். அப்போது ஒரு குடை அவள் தலையின் மீது. திரும்பி பார்த்தாள். ஆதி, வாங்க, நான் வீட்டுக்கு விட்டுறேன். இருவரும் ஒரே குடைக்குள் நடந்தார்கள். அந்த மழையில் ஒருவரின் தோளில் ஒருவர் சாயவில்லை, கையை கூட பிடிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்குள் உருவான நம்பிக்கை அந்த மலையை விட ஆழமாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் அம்மா லக்ஷ்மி கதவை திறந்தார். ஆதியை பார்த்தார். யாருப்பா? அம்மா, நான் பள்ளி ஆசிரியர். மழை அதிகமாக இருந்துச்சு, அதான். லக்ஷ்மி நன்றி கூறினார். ஆதி செல்லும்போது மீனா ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள். அவனும் திரும்பி பார்த்தான். அந்த இரண்டு கண்கள் மீண்டும் 1000 வார்த்தைகளை பேசின. சில நாட்களுக்கு பிறகு ஆதி நேராக வீட்டிற்கு வந்தான். கையில் இனிப்பு, மனதில் தைரியம். அம்மா, ஒரு விஷயம் பேசணும். லக்ஷ்மி அமைதியாக அமர்ந்தாள். எனக்கு மீனா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த நொடி மீனாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்டேன். ஆனால் லக்ஷ்மியின் முகத்தில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை. அவள் மெதுவாக சொன்னாள். தம்பி, உனக்கு ஒரு உண்மை தெரியாது. ஆதி அமைதியாக பார்த்தான். என்னம்மா? லக்ஷ்மி பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகள் மீனாவின் இதயத்தையே நடுங்க வைத்தது. மீனா பிறந்ததிலிருந்து அவளுக்கு ஒரு அரிய கண்ணோய் இருக்கு. டாக்டர் சொல்றாங்க, இன்னும் சில மாதங்களில் அவளுடைய 2 கண்களும் பார்வையை இழக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வாக்கியம் வீட்டையே அமைதியாக்கியது. ஆதி மீனாவை பார்த்தான். மீனா தலையை குனிந்தாள். அவளுடைய 2 கண்களிலிருந்து அமைதியாக கண்ணீர் மட்டும் வழிந்தது. சில காதல்கள் அழகான முகத்தை பார்த்து பிறக்காது, கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் பிறக்கும். ஆனால் அந்த காதல் இந்த சோதனையை தாங்குமா? ஒரு மனிதனின் கண்கள் பொய் சொல்லலாம், ஆனால் அன்பு மட்டும் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆதி அந்த உண்மையை கேட்ட பிறகும் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. அவன் மெதுவாக மீனாவின் அருகில் சென்று சொன்னான். உன் கண்களில் வெளிச்சம் குறைந்தாலும் பரவாயில்லை, என் வாழ்க்கையில் நீ இருந்தால் போதும். அந்த வார்த்தையை கேட்ட மீனா கதறி அழவில்லை, அமைதியாக சிரித்தாள். ஏனென்றால் அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை, இப்படி யாராவது தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. அடுத்த சில நாட்களில் ஆதி மீனாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். புதிய மருத்துவர், புதிய பரிசோதனை. அனைவரும் மூச்சை பிடித்து கொண்டு முடிவுக்காக காத்திருந்தார்கள். மருத்துவர் கோப்பை பார்த்தார். பிறகு மீனாவை பார்த்தார். மீண்டும் கோப்பை பார்த்தார். இது எப்படி சாத்தியம்? மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன டாக்டர்? மருத்துவர் மெதுவாக சொன்னார். இந்த ரிப்போர்ட் மீனாவோடது இல்லை,
அந்த ஒரு வாக்கியம் அனைவரையும் முறைய வைத்தது. அவள் பல மாதங்களாக நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தது தவறான மருத்துவ அறிக்கையால். மீனாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் இந்த முறை அது சந்தோஷ கண்ணீர். ஆதி அவளை பார்த்து சிரித்தான். பாத்தியா, கடவுள் இன்னும் முன்னை விட்டுவிடல. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. புதிய பரிசோதனை முடிவு வந்தது. மருத்துவர் சொன்னார், பார்வை போகாது, ஆனால் கண் அறுவை சிகிச்சை அவசியம். செலவு என்று லக்ஷ்மி கேட்டார். சுமார் 5 லட்சம். அந்த ஒரு தொகை அவர்களுடைய கனவையே உடைத்தது. ஆதி அமைதியாக வெளியே வந்தாள். அடுத்த நாள் தன் தன் பைக் இல்லை, கையில் இருந்த தங்க மோதிரம் இல்லை, பல வருடங்களாக சேமித்த பணமும் இல்லை. எல்லாவற்றையும் விற்றுவிட்டான். மீனாவுக்கு தெரியாமல் ஒரு மாலை. மீனா தையல் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு வயதான பாட்டி வந்தார். மா, இந்த கிழிந்த பையை வைத்து தருவியா? மீனா சிரித்தாள். பணம் வேண்டாம் பாட்டி. பையை தைத்து கொடுத்தாள். பாட்டி கிளம்பும்போது ஒரு சிறிய கவரை மேசையின் மீது வைத்து சென்றாள். அதை திறந்தாள். அதில் 50,000 ரூபாய், ஒரு கடிதம். உன் நல்ல மனசுக்காக சிறிய பரிசு. மீனா வெளியே ஓடினாள். பாட்டி எங்கும் இல்லை. அதே நேரத்தில் ஆதி ஒரு தனியார் நிறுவனத்தில் இரவு வேலை செய்ய ஆரம்பித்தான். பகலில் பள்ளி, இரவில் வேலை. தூக்கமே இல்லாமல், யாருக்கும் தெரியாமல். ஒரே காரணம், மீனாவின் சிகிச்சை. ஒரு நாள் மீனா தற்செயலாக அந்த உண்மையை தெரிந்து கொண்டாள். ஆதியின் நண்பர் பேசுவது காதில் விழுந்தது. இவ்வளவு கஷ்டப்படுறியே, அவளுக்கு தெரியுமா? ஆதி சிரித்தான். அவளுக்கு தெரிஞ்சா இந்த பணத்தை வாங்கவே மாட்டா. அந்த வார்த்தையை கேட்ட மீனா அமைதியாக அழுதாள். அந்த இரவு அவள் ஒரு முடிவை எடுத்தாள். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஆதி தன்னால் தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் என்று நினைத்தாள். அடுத்த நாள் ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைத்து வீட்டை விட்டு வெளியேறினாள். என்னை தேடாதீங்க, நீங்க சந்தோஷமா வாழணும். ஆதி வீட்டுக்கு வந்தான். கடிதத்தை பார்த்தான். ஒரு நொடி அவன் உலகமே நின்றது. அவன் ஓடினான். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், தையல் கடை, எங்கும் இல்லை. அப்போது மீனாவின் தம்பி கார்த்திக் ஓடி வந்து மூச்சு வாங்காமல் சொன்னான், அண்ணா, அக்கா ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. ஆதி உடனே அந்த ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டான். ஆனால் அவன் அங்கே சென்றபோது ஆசிரம மேலாளர் சொன்ன ஒரு வார்த்தை அவனின் இதயத்தை மீண்டும் உடைத்தது. மீனா இங்கிருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க தனியாக போகலை, ஒருத்தர் கூட போனாங்க. ஆதி அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அந்த மனிதர் யார்? சில நேரங்களில் நம்ம கண்கள் பார்க்கிற உண்மை கூட பொய்யாக இருக்கலாம். ஆனால் இதயம் உணரும் உண்மை ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆசிரம மேலாளர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவங்க தனியாக போகலை, ஒருத்தர் கூட போனாங்க. ஆதியின் இதயம் ஒரு நொடி நின்றது. யார் அவர் என்று நடுங்கும் குரலில் கேட்டான். மேலாளர் மேசையில் இருந்த வருகை பதிவேட்டை திறந்தார். அதில் ஒரு பெயர், டாக்டர் அரவிந்த். ஆதி குழப்பமடைந்தார். டாக்டரா? ஆமாம், கண் மருத்துவ நிபுணர். மீனா அம்மாவை பல வருடங்களாக தெரிந்தவர். ஆதி உடனே அந்த மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே சென்றதும் வரவேற்பாளர் ஒரு அறையை காட்டினார். கதவு சிறிது திறந்திருந்தது. உள்ளே மீனா அமர்ந்திருந்தார். எதிரே டாக்டர் அரவிந்த். இருவரும் ஏதோ தீவிரமாக பேசி கொண்டிருந்தார்கள். அந்த சாட்சியை பார்த்த ஆதி எதையும் கேட்காமல் அமைதியாக திரும்பி சென்றார். மீனா என்னிடம் சொல்லாமல் ஏன் அந்த சந்தேகம் அவனுடைய மனதை சிதைத்தது. அதே நேரத்தில் மீனா அழுது கொண்டே டாக்டரிடம் பேசினார். டாக்டர், ஆதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஆனால் ஏன்? அவரோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும். டாக்டர் ஆழமாக மூச்சு விட்டார். நீ இன்னும் எல்லாருக்காகத்தான் வாழ்கிற. மறுநாள் ஆதி எந்த அழைப்பையும் ஏற்கவில்லை. மீனா 100க்கும் மேல் அழைத்தாள். ஒரு பதிலும் இல்லை. அவள் நேராக பள்ளிக்கு சென்றாள். ஆனால் அங்கே ஒரு புதிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது ஆதி ராஜினாமா செய்துவிட்டான். முழு கிராமமும் அதிர்ச்சி அடைந்தது. ஆதி தொலைவில் உள்ள ஒரு மலை கிராம பள்ளியில் வேலை ஏற்றுக்கொண்டான். மீனா சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற ஒரே எண்ணத்துடன். இதற்கிடையில் டாக்டர் அரவிந்த் மீனாவிடம் ஒரு பழைய கோப்பையை கொடுத்தார். இதை இனிமேல் மறைக்க முடியாது. மீனா நடுங்கும் கைகளால் திறந்தார். அதற்குள் 22 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட மருத்துவ பதிவு, அதோடு ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் சிறிய குழந்தையாக மீனா, அவளை கையில் தூக்கி நிற்கும் ஒரு தம்பதி. ஆனால் அவர்கள் லக்ஷ்மியும் அவளுடைய அப்பாவும் இல்லை. மீனா அதிர்ச்சியில் உறைந்தாள். இது யார்? டாக்டர் மெதுவாக சொன்னார். மீனா,
உன்னை வளர்த்தவர்கள் உன் பெற்றோர் இல்லை. அந்த ஒரு வாக்கியம் அவளுடைய உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. என்ன சொல்றீங்க டாக்டர்? உன் உண்மையான பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். அந்த விபத்துக்கு பிறகு உன்னை காப்பாற்றி லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகளாக வளர்த்தாங்க. மீனா கதறி அழுதாள். அம்மா, இதை ஏன் சொல்லலை? உன்னை இழந்துடுவோம்னு பயந்தாங்க. அந்த இரவு மீனா வீட்டுக்கு வந்து எதுவும் தெரியாத மாதிரி லக்ஷ்மி அம்மாவின் மடியில் தலையை வைத்தாள். அம்மா, என்னம்மா, நான் உங்கள் பொண்ணு தானே? லக்ஷ்மி சிரித்தாள். இந்த உலகத்தில் என் உயிர்னு சொல்லிக்கிற ஒரே பொண்ணு நீதான். அந்த வார்த்தையை கேட்ட மீனா உண்மையை தெரிந்திருந்தும் அம்மாவிடம் எதையும் கேட்கவில்லை. அமைதியாக அழுதாள். மறுபுறம் ஆதி வேலை பார்த்த மலை கிராமத்தில் ஒரு வயதான ஆசிரியர் அவனிடம் கேட்டார். ஏன் தம்பி உன் கண்களில் இவ்வளவு சோகம்? ஆதி சிரித்தார். நான் காதலிச்சவ என்னை விட்டு போயிட்டார். அந்த ஆசிரியர் மெதுவாக சொன்னார். சில நேரம் விட்டு போகிறது வெறுப்பால் இல்லை, காப்பாற்றணும்னு நினச்சிதான். அந்த வார்த்தை ஆதியின் மனதில் ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பியது. அதே இரவு அவனுடைய மொபைலில் ஒரு தெரியாத எண்ணிலிருந்து குறுந்தகவல் வந்தது. மீனா உங்களை ஏமாற்றலை, அவங்க உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நாளைக்கு காலை 10 மணிக்கு பழைய அரசு மருத்துவமனைக்கு வாங்க. அந்த செய்தியை அனுப்பியது யார்? அது டாக்டர் அரவிந்தா? இல்லை, வேறு யாரா? ஆதி மறுநாள் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடிவு செய்தார். ஆனால் அவனுக்காக அங்கே காத்திருந்த உண்மை அவனுடைய வாழ்க்கையை என்றென்றும் மாற்றப் போகிறது. அவளின் 2 கண்கள். உண்மையான காதல் என்னோடு வாழ்வியா என்று கேட்காது. நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அமைதியாக தியாகம் செய்யும். மறுநாள் காலை சரியாக 10 மணி ஆதி பழைய அரசு மருத்துவமனை வாசலில் நின்றிருந்தான். அவன் மனதில் 1000 கேள்விகள். அப்போது டாக்டர் அரவிந்த் மெதுவாக அவன் அருகில் வந்தார். வாங்க ஆதி, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் டாக்டர். டாக்டர் அமைதியாக ஒரு பழைய அறைக்குள் அழைத்து சென்றார். அங்கே ஒரு பழைய மருத்துவ கோப்பு, ஒரு கடிதம், ஒரு சிறிய வெள்ளை உரை. இதெல்லாம் மீனா உங்களுக்காக வச்சுட்டு போனது. ஆதியின் கைகள் நடுங்கின. அவன் அந்த கடிதத்தை திறந்தான். கடிதம். ஆதி, நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் நான் உன்னிடம் சொல்ல முடியாத உண்மை இப்போது உனக்கு தெரிந்திருக்கும். நான் உன்னை விட்டு சென்றது உன்னை வெறுத்ததால் இல்லை, நீ எனக்காக உன் வாழ்க்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக. உன் கனவுகள் நின்றுவிடக்கூடாது. நீ சிரிக்க வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம். ஒரு நாள் நான் இல்லாவிட்டாலும் உன் மனசில் இருக்கும் அந்த நல்ல மனசை மட்டும் மாற்றிக்காதே. உன்னை அமைதியாக நேசித்த மீனா. கடிதத்தின் மீது ஆதியின் கண்ணீர் விழுந்தது. அதே நேரத்தில் டாக்டர் அரவிந்த் மெதுவாக சொன்னார். ஆதி, நீ பார்த்த முதல் மருத்துவ அறிக்கை அது தவறானது. ஆனால் புதிய பரிசோதனையில் மீனாவுக்கு ஆரம்ப நிலையில் ஒரு கண் பிரச்சனை இருப்பது உண்மை. அறுவை சிகிச்சை செய்தால் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்காக நீ உன் வாழ்க்கையை முழுக்க தியாகம் பண்ணுறதை அவளால் பார்க்க முடியலை. ஆதி அமைதியாக அமர்ந்தான். அவளுக்கு எங்கே எங்கே இருக்காங்க? டாக்டர் சிரித்தார். அவள் உன்னை விட்டு ஓடலை, உன்னை காப்பாற்றத்தான் விளங்கினான். அந்த நேரத்தில் மருத்துவமனை வாசலில் ஒரு சிறுமி ஓடி வந்தாள். அண்ணா, மீனா அக்கா இதை உங்களிடம் கொடுக்க சொன்னாங்க. ஒரு சிறிய மரப்பெட்டி. அதை திறந்தான். அதற்குள் மலையில் இருவரும் சேர்ந்து நடந்தபோது உடைந்திருந்த சட்டையின் ஒரு பட்டன். அதோடு ஒரு சிறிய குறிப்பு. நம்ம முதல் சந்திப்பை நான் மறக்க மாட்டேன். ஆதியினி அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் மீனாவை தேடி ஓடினான். கிராமம் முழுவதும் தையல் கடை, பேருந்து நிலையம், ஆசிரமம் எங்கும் இல்லை. மாலைக்குள் அவர்கள் முதலில் மலையில் நின்ற அந்த ஆலமரத்தை அடைந்தான். அங்கே ஒரு பெண் அமைதியாக நின்றிருந்தாள். மீனா. அவள் திரும்பி பார்த்தாள். இருவரின் கண்களிலும் கண்ணீர். ஏன் என்று மட்டும் கேட்டாள். ஆதி மீனா சிரித்தாள். உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு. ஆதி மெதுவாக தலையசைத்தாள். நிம்மதி நீ இல்லாத வாழ்க்கையில் கிடைக்கும்னு யார் சொன்னது? மீனா அழ ஆரம்பித்தாள். நான் உனக்கு சுமையாக ஆகிடுவேன்னு பயந்தேன். ஆதி அவளுடைய கண்ணீரை துடைத்தாள். காதல்னா சுமையை பகிர்ந்து சுமக்கிறது தான், தனியாக சுமக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் லக்ஷ்மி அம்மாவும் கார்த்திக்கும் டாக்டர் அரவிந்தும் அங்கே வந்தார்கள். லக்ஷ்மி மெதுவாக சொன்னார். இனிமேல் நீங்கள் 2 பேரும்
ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதையும் மறைக்கக்கூடாது. இருவரும் அமைதியாக தலையசைத்தார்கள். 6 மாதங்கள் கழித்து மீனாவுக்கு வெற்றிகரமாக கண் அறுவை சிகிச்சை முடிந்தது. அவளுடைய பார்வை பாதுகாக்கப்பட்டது. ஆதி தொடர்ந்து ஆசிரியராக பணியாற்றினான். மீனா தன் கிராமத்தில் வசதியில்லாத பெண்களுக்கு இலவசமாக தையல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். லக்ஷ்மி அம்மாவின் வீட்டில் மீண்டும் சிரிப்பு திரும்பி வந்தது. ஒரு மாலை ஆதி கேட்டார், மீனா, உன் 2 கண்களில் என்ன இருக்கு தெரியுமா? மீனா சிரித்தார். என்ன? ஒன்றில் அன்பு, இன்னொன்றில் நம்பிக்கை. அதனால்தான் நான் என் வாழ்க்கையை முழுக்க அதில் பார்த்துட்டேன். மீனா சிரித்தபடியே அவனுடைய கையை பிடித்தார். காதலில் மிகப்பெரிய தியாகம் விட்டு செல்வது அல்ல, ஒருவரை ஒருவர் நம்பி உண்மையை பகிர்ந்து எந்த சோதனையையும் சேர்ந்து கடப்பது தான். 2 கண்கள் உலகத்தை பார்க்க உதவும். ஆனால் 2 நல்ல இதயங்கள் சேர்ந்தால் ஒரு முழு வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.